ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ வந்துட்டு நம்ம தீபாவளிக்கு முன்னாடியே 2 நாள் பக்கம் செய்த வேலைகள் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு கிளிப்பிங்காக வந்துட்டு கொடுத்துருக்குறேன். வாங்க என்னென்ன வேலைகள் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு தீபாவளிக்கு முந்தின நாள் எடுத்திருந்தது. குலோப்ஜாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருந்த அதிரசம் மிக்ஸ் இருந்துச்சுல்ல, அதுவுமே வந்துட்டு அதிரசம் சுட்டு வச்சுருந்தேன். ரொம்ப வந்துட்டு வேக விட்டுட்டேன். அதனால் அதிரசம் வந்து எனக்கு கண்டிப்பாக சொதப்பிருச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம் வந்துட்டு நம்ம பூஜை பொருட்கள் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மறுநாள் காலையில் வந்துட்டு எப்பயும் போல் நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் எல்லாமே வந்துட்டு விளக்கி கழுவிட்டு போட்டு மட்டும் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த லெமன் சால்ட் வந்து வாங்கினோம்ல, அதை வச்சு தான் இன்றைக்கி வந்துட்டு விளக்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு உண்மையிலேயுமே. அதுவும் வந்துட்டு செங்கத்தூள் 2ம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு விளக்கிக்கிட்டேன். நல்லா அது வந்து பட்ட உடனேயுமே வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது. என்னை கேட்டால் பீத்தாம்பரியை விட இதுவுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்னா. முன்னாடிலாம் கூட ஒரு சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, லெமன் சால்ட் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க, அது நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா பளபளன்னு சூப்பராக நல்லா விளக்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த தடவை அங்கே குறிஞ்சி மெட்ரோ போயிருந்தப்போ பார்த்ததுனால வந்துட்டு சரின்ட்டு ஒரு பாக்கெட் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இனிமேல் வந்துட்டு அடிக்கடி போகிறப்ப கிடச்சிச்சின்னா வந்துட்டு வாங்கி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தான் யூஸ் பண்ணேன், இன்னுமே கூட கொஞ்சம் இருக்குது. அடுத்த ட்ரிப் விளக்குறதுக்குமே வந்துட்டு யூஸ் ஆகும். ஒரு 2-3 டைமத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் தான் வந்துட்டு நான் விளக்கிக்குவேன். இப்போ இந்த டைம் இந்த பொருட்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் மீதம் இருக்கிற விளக்குகள் அந்த மாதிரி வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஒரே டைம்லேயே எல்லாத்தையுமே வந்துட்டு மொத்தமாக அழுக்காக்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டு விளக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு டைம் ஆகும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப வந்துட்டு வேலை இருக்கிறதும் போக ஒவ்வொரு டயர்டாகவும் ஆயிடுறது மாதிரி இருக்கும். அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணிவிட்டு பொருட்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவேன். அது வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். 2வது வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்துட்டு பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். எப்பயும் போல் நம்ம வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஊதுபத்தி சாம்பிராணிலாம் வந்துட்டு காமிச்சிக்கலாம். நம்ம செஞ்சுருந்த ஸ்வீட்லையுமே வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்துட்டு பிரசாதமாக காலையிலேயே வந்துட்டு சூப்பராக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் காலையில் டிஃபன் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இட்லி சுட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வடை வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் வந்துட்டு நிறையா நம்ம நான்வெஜ் வந்துட்டு செய்கிறது மாதிரி இருக்கும்ல, அதனால் வந்துட்டு காலையில் இட்லி தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தோம். சூப்பராக திருப்திகரமாக இட்லி வடையோடு வந்துட்டு காலை சாப்பாடை வந்துட்டு முடித்தாச்சு. அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வாசலில் வந்துட்டு இந்த கோலம் தான் வந்துட்டு போட்டிருந்தேன். காலையில் ஒரு 5-5:30 போல் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் 5 மணியை போல் எழுந்திரிச்சேன்னு நினைக்கிறேன். 5:30 போல் தான் வாசலில் போயிட்டு கோலம் போட போயிருந்தேன். போட்டுவிட்டு சூப்பராக வந்துட்டு சிம்பிளாக கலர் கொடுத்துட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது மதியானத்துக்கு மேலே வந்துட்டு 4:45 to 5:45 அந்த மாதிரி நல்ல நேரம் இருந்துச்சா காலண்டரில். அதனால் வந்துட்டு இது ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு கோலம் போட்டுக்கலாம் போர்ட்டிக்கோலில். நைட்டு வந்துட்டு நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம வெடிக்கிறப்ப கம்பி மத்தாப்பு எல்லாமே வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணினேன். கோலம் போட்டுட்டு அதில் வந்துட்டு விளக்கு வச்சு எல்லாமே ரெடி பண்ணுறப்ப வந்துட்டு பார்க்குறதுக்கே வீடு வந்துட்டு சூப்பராக இருக்கும். தீபாவளினாலே அதானே நம்மளுக்கும் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல். அதனால் அன்றைக்கி வந்துட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்த கலர் வச்சுட்டு குட்டியாக வந்துட்டு கோலம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு பிரியாணி செஞ்சுருந்தேன், கறி குழம்பு எல்லாமே செஞ்சுருந்தேன். அது எதுவுமே வந்துட்டு வீடியோ எடுக்கலை. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்துட்டு எடுக்காமல் சும்மாவே வந்துட்டு சமையல்லாம் வந்துட்டு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சமையல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ணினேன். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரம் வந்துட்டு பார்த்துட்ருந்தேன். அப்போ தான் வந்துட்டு 4:45 to 5:45 அந்த மாதிரி டைம் வந்து கொடுத்துருந்தாங்களா. சரி ஓகே. அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நைட்டு டிஃபனுக்குமே வந்துட்டு இருக்கிறது எல்லாமே சரியாயிரும்.
ஒயிட் ரைஸ் இருக்குது, கறி குழம்பு எல்லாமே இருக்குது. மித்தபடி வந்துட்டு தோசை மாவு, இட்லி மாவு இருக்கிறதுனால அதை வந்துட்டு நம்ம ஏதாவது சிம்பிளாக நைட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு விளக்கேற்றுறதுக்கு தான் வந்துட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாங்க அப்படியே கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு எப்படி இன்றைக்கி தீபாவளி போச்சு ஃபைனலாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே மறுபடியும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு போர்ட்டிகோலில் நம்ம ஒரு வழியாக கோலம் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தாமரை வச்சு வரைஞ்சிட்டு கலர் சிம்பிளாக கொடுத்துருந்தேன். பார்க்குறதுக்கே வந்துட்டு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் போயிட்டு குத்து விளக்கு ஏற்றிட்டு இதுக்குமே வந்துட்டு குட்டியாக வந்து கலர் மாவு வச்சுட்டு கோலம் போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு விளக்கு மண் விளக்கு வந்துட்டு ஏற்றி வச்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம போர்ட்டிகோலில் வந்துட்டு விளக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு பற்ற வச்சுக்கலாம். விளக்கு எல்லாமே ஏற்றினதுக்கப்புறம் கோலமும் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னுமே வந்துட்டு இருட்டாக வந்துட்டு நல்லா இருந்துச்சு லைட்டு வெளிச்சத்தோடு. அப்புறம் கோலம் போட்டதோடையே வந்துட்டு இதிலே தான் கம்பி மத்தாப்புமே வந்துட்டு பிடிச்சிட்டு வெடி வந்துட்டு வெடித்தோம். நல்லா ஜாலியாக வந்துட்டு பசங்க கூட அன்றைக்கி தீபாவளி வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஜாலியாக கொண்டாடினோம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.